பஞ்சாபில் அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல நைட்டெல்லாம் தங்கிட்டு விடிகாலையில் வந்து நாங்கள் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொற்கோவிலுக்கு போகிறதா வந்து பிளானு. நாங்கள் விடிகாலையில் பார்க்குறப்ப கொஞ்சம் குளிர் இருந்தது, பனிமூட்டம் அதிகமாக இருந்துச்சு, க்ளீனாகவே இருக்காது பார்த்திங்கன்னா. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஏரியாக்களெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற வீடுங்க பில்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு வச்சு பூச மாட்டாங்க, செங்கல் செவத்தோடு விடுவாங்க. அப்படி ஒரு கலாச்சாரம். ஏன்னா அந்த எப்பவுமே வந்து இந்த குளிர் இருந்த பகுதிங்கிறதுனால செங்கல் ஊறி சீக்கிரம் வந்து வீடுகள்லாம் இடிஞ்சு விழுந்துருமாமா. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 99% ஆஃப் வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் வச்சு பூச மாட்டாங்க, பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. நாங்கள் ஆட்டோவில் தான் அப்படியே போனோம் அந்த பொற்கோவிலுக்கு. இந்த பொற்கோவில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீக்கியர்களே வந்து பார்த்திங்கன்னா முன் வந்து வேலை செய்வாங்க. இப்போ செப்பல் வாங்குறதா இருக்கட்டும், அவங்களே வந்து நம்மளை தேடி வந்து சாக்கு பை கொடுத்து செப்பல் போட்டு உள்ளே வச்சுட்டு போங்க அப்படிம்பாங்க. அவங்களுடைய ஒரு கலாச்சாரம் முறை என்ன அப்படின்னா, தலையில் வந்து முடி வந்து தெரியாத அளவுக்கு ஒரு கர்ச்சீப்பு சின்ன துணியால் வந்து தலையை கட்டணும். நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்களே கொடுக்குறாங்க, அவங்களே வந்து தலையில் வந்து கட்டியும் விடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அங்கே இருக்கிற காவலாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து பெரிய வாள் மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஈட்டி வச்சுருப்பாங்க. அந்த பொற்கோவிலில் சுற்றில் இருக்கக்கூடிய குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு புனித நீராக கருதுகிறாங்க. அந்த நீர் தான் வந்து குடிக்கவும் கொடுக்குறாங்க. வேண்டுதல் முறைப்படி பார்த்திங்கன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள்லாம் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு தான் அந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட கூட்டங்க. நாங்கள் போன நாளோ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கடல் மாதிரி கூட்டம். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்யூவில் நின்று உள்ளே போய் அந்த தரிசனத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. மக்கள் வந்து அந்த குளத்துக்கரையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து மன அமைதியாக அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொற்கோவிலில் தான் அங்கே கூடியிருப்பாங்க. அந்த நம்ம ஒரு பார்க்கணும் தரிசனம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் இருக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சின்னா ஒரு டைம் போய்ட்டு வாங்க, சூப்பராக இருக்கும்.